வணக்கம். மக்கள் சட்டம் நியூஸ். சேலம் மாநகர் மாவட்டம் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் கோட்டை மைதானத்தில் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் ஏஆர்பி பாஸ்கர் தலைமையில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதில் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான மத்திய ஆட்சியில் 2005ஆம் ஆண்டு பிரதமர் மன்மோகன் சிங் அவர்களால் அறிவிக்கப்பட்ட மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என்ற பெயரில் இந்தியாவில் உள்ள அனைத்து கிராமங்களிலும் ஏழை விவசாய மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்ட இத்திட்டத்தினை தற்போது மத்தியில் ஆளும் மத்திய அரசு மகாத்மா காந்தி பெயரை எடுத்துவிட்டு வேறு பெயரில் நடைமுறைப்படுத்தியுள்ளார்கள். அதை மாற்றி மீண்டும் மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் என மாற்றி நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி, மாநகர துணைத் தலைவர் வரதராஜு, மாநில பொதுக்குழு உறுப்பினர் பச்சப்பட்டி பழனி, மண்டல தலைவர்கள் சாந்தமூர்த்தி, நிசார் அகமது, நடராஜ், ராமன், மோகன், கந்தசாமி, மாநகர செயலாளர் சஞ்சய் காந்தி, SC/ST பிரிவு மாநகர துணைத் தலைவர் சரவணபவா மற்றும் சேலம் மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி நிர்வாகிகள், அணி நிர்வாகிகள், டிவிஷன் தலைவர்கள் ஆகியோர் ஒருநாள் உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டனர்.